அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, இன்னைக்கு வந்து தலைகறி கிரேவி பண்ண போறேன் நான். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு குக்கர் ஒன்று வச்சுக்கிறேன். குக்கர் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு நம்ம எண்ணெய் போடலாம். தலைக்கறி நான் கழுவி இங்கே வச்சுருக்கேன். ஒரு 2 பீஸ் பட்டை, ஒரு 4 லவங்கம், 2 ஏலக்காய் நான் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப கிரேவி தேவையில்லை, அதனால் நான் கம்மியான வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகா 2 கீறி வச்சுருக்கேன் நான். எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் கிட்ட நம்ம ஊற்றிக்கலாம். தலைக்கறி 3/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இதை வந்து மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நான். இப்போ நான் செய்ய போகிறது வந்து ரெட் கிரேவி. க்ரீன் கிரேவியும் செய்யலாம். அது புதினா கொத்தமல்லி எல்லாம் மசாலா அரைச்சி போடணும். குழம்பும் வைக்கலாம். நான் இன்னைக்கு வந்து சாதம் வச்சுட்டு ரசம் வச்சுட்டு தலைக்கறி கிரேவி தான் பண்ண போகிறேன். இப்போ வந்து எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இந்த பட்டை ஏலக்காய் அதெல்லாம் போட்டுக்கலாம். போட்ட உடனே இந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா ப்ரௌன் ஆயிடணும். ஒரு 2 ஸ்பூன் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து தக்காளி கொத்தமல்லி இலையும் சேர்த்து போட்டுடலாம். நம்ம இது நல்லா வந்து வதங்கட்டும். சீக்கிரம் வதங்கிறதுக்காக நான் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணுறேன். அந்த தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக இந்த அளவுக்கு போட்டால் போதும். தக்காளியை கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். நல்லா அது கொஞ்சம் மசிஞ்சு வந்தால் தான் கிரேவி நமக்கு நல்லா வரும். இப்போ தக்காளி வந்து நல்லா வந்து மசிஞ்சிருச்சு. ஒரு 2 ஸ்பூன், இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். தனியாத்தூள் வந்து 1 ஸ்பூன் தான் போடுறேன். பெப்பர் வந்து 1 ஸ்பூனு. கரம் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணலாம். இப்போ அந்த தலைக்கறியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம். நம்ம அந்த மசாலா போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்காக. இப்போ வந்து நல்லா அந்த தலைக்கறியோட அந்த மசாலா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இன்னும் உப்பு போடலை. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. காரமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னொரு ஸ்பூன் கூட மிளகாத்தூளும் பெப்பர் ஒரு 1/2 ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் காரம் மீடியமாக தான் சாப்பிடுவோம், அதனால தான் கம்மியாக போட்டுக்கேன். அளவுக்கு நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை வந்து ஒரு 5 விசில் வரைக்கும் விடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு வந்து குக்கரை மூடி போட்டு விசில் விடலாம். இப்போ ஒரு 4 விசில் விடலாம். 4 விசில் விட்ட பிறகு ஆஃப் பண்ணிட்டு கேஸ் இறங்கின பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து கேஸ் இறங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம். பாருங்க, நம்ம இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. கொஞ்சம் இந்த தண்ணியாக இருக்குது. நம்ம அந்த கிரேவி வத்துற வரைக்கும் கொஞ்சம் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இந்த தலைக்கறி வெந்துருச்சான்னு நம்ம மட்டும் செக் பண்ணிக்கலாம். தலைக்கறி வந்து வெந்துருச்சு நமக்கு இந்த அளவுக்கு. இப்போ வந்து தேங்காய் போட்டு கூட நம்ம இதை குழம்பு மாதிரி தலைக்கறி குழம்பா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கிரேவி தான் பண்ணுறோம், ஏன்னா ரசம் வச்சுட்டோம். அதனால கிரேவி பண்ணுறதுனால கொஞ்சம் இது திக்காகட்டும். அது வரைக்கும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். விசில் விடலை, நான் சும்மா மூடி போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் திக்காகட்டும். நான் வந்து குக்கர்லேருந்து இந்த கடாயில் மாற்றிட்டேன். கொஞ்சம் திக்காயிடுச்சா நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் திக்காயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும். திக்கானோடனே நம்ம கொத்தமல்லி இலை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து உப்பெல்லாம் கரெக்டாக, காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். உப்பு கம்மியாக இருந்தால், எனக்கு வந்து உப்பு கரெக்டாக இருக்குது. உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு போட்டுக்கலாம். காரம் கம்மியாக இருந்தாலும் மிளகாத்தூளும் கொஞ்சம் பெப்பரும் 2 சேர்த்து ஆட் பண்ணி நம்ம இப்போ கொஞ்சம் நேரம் விட்டுருந்தா சரியாக ஈக்குவலாக வந்துடும். எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது, அதனால நான் விட்டுட்டேன். நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கரெக்டாக கிரேவி வந்து அந்த தண்ணியாக இருந்தது வந்து திக்காயிடுச்சு. இப்போ இந்த பதத்துக்கு வந்து ஓகே. இது ஆல்ரெடி வந்து தலைக்கறி வெந்துட்டனால இந்த கன்சிஸ்டன்சி வந்து எனக்கு போதும். எனக்கு நான் வந்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலையை வந்து மேலே வந்து நம்ம தூவிடலாம். என்கிட்ட கொத்தமல்லி இலை கொஞ்சம் தான் இருக்குது. சாப்பாடு, சுட சுட சாப்பாடு, தக்காளி ரசம் மண் சட்டியில் தான் வைப்பேன். தலைக்கறி, இதுதான் இன்னைக்கு எங்களோட லஞ்சு.
பாருங்க, நம்மளுடைய தலைக்கறி கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.